சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 16-bit addition using GNUSimulator 8085. So the 16-bit additionக்கான assemble code மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐகானை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16-bit addition அப்படின்றது University of Madras syllabus effort from 2023 and 24ல first year BSc Computer Scienceக்கு second semesterல கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ் லேபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செகண்ட் எக்ஸசைஸ் நம்பராக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ரிஜிஸ்டர்ஸும் இட் இஸ் சப்போர்ட்டட் டு 8-bit ரிஜிஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கான எய்ம் அண்ட் அல்காரிதம் வந்து இங்கே ரைட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த 16-bit நம்பர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கிறது நம்பர்ஸஸ் எது வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 16-bit நம்பர்ஸாக நமக்கு ரீப்ரசன்ட் பண்ணும். 16-bit அப்படின்னும் போது பைனரியில் ஜீரோஸ் வந்து 16 டிஜிட்டாகவும் இல்லை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 டிஜிட்டாகவும் அவைலபிளாக இருக்கிறதா நம்ம 16-bit நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவலாக இதுக்கான கோட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்த GNU சிமுலேட்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ஆஃப்டர் டவுன்லோடுக்கு அப்புறம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இந்த வீடியோ டுட்டோரியல் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இன்கேசஸ் இந்த சிமுலேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அசம்பிள் கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோடிங் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ அசம்பிளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு லைனை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கமாண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஐ மீன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து கம்பைல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லைன்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இக்னோர் பண்ணிடும். இந்த கமெண்ட்ஸஸ்லாம் மேஜராக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது அது என்ன அப்படின்றது ஒரு டெஃபினிஷன்ஸ்க்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து நான் அடிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கோம். ஃபைல் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி 16-bit a.asm அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ASM அப்படின்றது டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்கணும். இன்கேசஸ் நீங்கள் நார்மல் நோட் பேட் யூஸ் பண்ணி கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். உங்களோட அசம்பிள் கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது மட்டும் ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த GNU சிமுலேட்டர் 8085ல் நீங்கள் அந்த ஃபைல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கோட் செக்ஷன் எல்லாமே அடித்தாச்சு, கோடிங்கை வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸ்க்கு அசம்பிள் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து அசம்பிள் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ ஃபங்க்ஷன் கீ F8 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அசம்பிள் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அசம்பிள் பண்ணிட்டோம். இன்கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இன்கேசஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக்கோ சம்திங் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சம்திங் என்ன எரர் எந்த லைனில் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடிங் செக்ஷனில் லைன் 17 லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அசம்பிள் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஆஸ் எரர் செக் த மெசேஜ் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் பேனல் என்ன சொல்லுது அப்படின்னா 17 லைன் நம்பரில் இன்வேலிட் ஓபி கோட் ஆர் பிஎஸ் அப் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இந்த நியூமானிக்ஸில் தான் நம்ம கோடு எதுவும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஓபி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆப்ரேஷன்ஸ் கோட் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கில் வரும். ஸோ இந்த லைன்ஸில் வந்து இங்கே நீங்கள் தவறான ஒரு இது வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றது நமக்கு இங்கே சொல்லுது. ஓகே, ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிடலாம். ஆஃப்டர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அசம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இது லைன் பை லைனாக எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். டீபக் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டெப் இன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்
கீ F5 வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ MVI இமிடியேட் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி பின்ற ரெஜிஸ்டரில் 25H அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த 25H அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லோடு 8 LSB I mean that what is the LSB and MSB அப்படின்னா இன் கேசஸ் ஒரு கோடிங் செக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நோட் பேடை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இதில் 2 டெசிமல் நம்பர்ஸ் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இந்த 12 அப்படின்ற நம்பர் வந்து MSBயில் வரும். இந்த 25ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா LSBயில், அதாவது லாஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஏன் இங்கே பிட்ஸ் இங்கே டெசிமலில் தான் கொடுத்துருக்கீங்க. இது பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் போடுவோம் இல்லையா, ஜீரோஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பைனரி நம்பர்ஸில் போடும்போது LSB. ஸோ ஓகே, ஏன் இந்த மாதிரியான நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 8085 மைக்ரோ ப்ராசஸில் B அப்படின்ற இந்த ரிஜிஸ்டர் ஒன்லி 8 பிட்டை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் LSBயில் இருக்கக்கூடிய வேல்யூ தனியாகவும் MSBயில் இருக்கக்கூடிய வேல்யூ தனியாகவும் டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டரில் ரோட் பண்ணி நம்ம அடிஷன் வந்து பர்ஃபெக்டாக நடக்குதான்றது பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டரோட செக்ஷனில் BC DE HL இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்போஸ் ரெஜிஸ்டர். இந்த 6 ஜென்ரல் பர்போஸ் ரெஜிஸ்டரும் ஃபேராக இருக்கும். ஓகே, இப்போ பின்ற ரெஜிஸ்டரில் 25 அப்படின்ற எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூ நம்மளுக்கு லோட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 25 அப்படின்றது லோட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C அப்படின்ற ரெஜிஸ்டரில் எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூ 10 வந்து லோட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியில் 25 C என்ற ரெஜிஸ்டரில் 10ன்ற வேல்யூ லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு DE எடுத்துக்கணும். டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34ன்றது LSB. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா டியில் வந்து நமக்கு 34 அப்படின்ற வேல்யூ வந்து லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MVI இயில் வந்து 12 வந்து லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே 25 10 34 12. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம பிரித்து போடுறோம் அப்படின்னா 8 பிட்ஸை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால் வேல்யூஸை நம்ம பிரித்து போடுறோம். இப்போது அடிஷனுக்கான கோடிங் எழுதிக்கலாம். ஸோ மூவ் A, B. அப்போ பியில் 25 இருக்கு இல்லையா, A அப்படின்றது அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர். இப்போ நான் நெக்ஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ A இந்த லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A வந்து ஒரு நாள் 0வாக இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பியில் என்ன வேல்யூஸஸ் இருக்கோ அது அக்குமுலேட்டரில் லோட் ஆகணும். பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ நான் லோட் பண்ண சொல்கிறேன். ஐ மீன் தட் 34ன்றது எனக்கு அக்குமுலேட்டரில் லோட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடிக்கிறப்ப 34 + 25 59 அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸஸ் ஏல இருக்கக்கூடிய அதாவது அக்குமுலேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 59 அப்படின்ற வேல்யூ எனக்கு பின்ற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகணும். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பி ரெஜிஸ்டரில் 59 நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LSBக்கு பண்ணிட்டோம். ஓகேங்களா, LSBக்கு இந்த செக்ஷனில் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது MSBயில் வந்து பண்ணணும். ஓகேங்களா, மூவ் A, C அப்படின்னு போட்டிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷனு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா Cன்ற ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டா Aன்ற அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டருக்கு எனக்கு ஸ்டோர் ஆகணும். Cயில் வந்து என்ன இருக்குது பாருங்கள் 10 இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரில் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 10 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADC அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இது என்னென்னா ஈயில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எனக்கு அக்குமுலேட்டரில் லோட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது ஈயில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன 12. ஸோ 10 + 12 வந்து அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 22 அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே 22ன்னு இருக்கக்கூடிய அக்குமுலேட்டர் வேல்யூ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியில் லோட் பண்ண சொல்லி அடுத்த லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். மூவ் C, A. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா BC அப்படின்றதுல வந்துடுச்சு. இதோட ஆல் த மைக்ரோ ப்ராசஸ் அதாவது இதோட கோடிங் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸஸை நம்ம கூட்டும் போது அதாவது 25 10 இந்த LSB வேல்யூவும் கூட்டும் போது 59 10 + 12 நமக்கு வேல்யூ கூட்டும் போது ஸோ 22 அப்படின்றது வரும். ஓகேங்களா,
see the result. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட்டிங்க, ஸோ அதனோட அடிஷன் பண்ணி நமக்கு இந்த வேல்யூஸஸ் வந்து காட்டுது. பட் இது வந்து மிஷின்ஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா 5922 அப்படின்ற இந்த எக்ஸா டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸா டெசிமலை முதல்ல டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம், டெசிமல் வேல்யூஸஸை பைனரியாக ரீப்ரசன்ட் பண்ணோம். ஸோ நமக்கு கரெக்டான வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை காலேஜில் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.